ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு குட்டி ஸ்டோரியில் நாம் பார்க்க போகிறது என்னன்னா, இந்த உலகத்தில் நாம் பார்க்குற கேட்குற ஒவ்வொரு நிகழ்வுகளும் அணுதினமும் நமக்கு ஏதாவது ஒரு கருத்தை சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கு. ஆனால் அதை எத்தனை பேர் அடையாளம் கண்டறியறோன்னு தான் தெரியறதில்ல. ஓகேங்களா? பொதுவாகவே நம்ம வீட்டு பெரியவங்க, தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, இவங்க மாலை நேரத்தில் நல்ல வார்த்தைகளை மட்டும்தான் பேசணும்னு நம்மக்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எப்பவுமே நம்ம வாயிலேருந்து வர வார்த்தைகள் நல்லதாக தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கும் நல்லது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. இருந்தாலும் பல சூழ்நிலைகளில் நம்மளால் அந்த மாதிரி பேச முடியறதில்ல. ஏதாவது ஆஃபீஸ் டென்ஷன், இல்லை ஸ்கூலில் காலேஜஸில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அதனால நம்ம அந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ண முடியாமல் கூட போயிருக்கலாம். சரிங்களா? இருந்தாலும் மாலை நேரம் அப்படின்னு ஏன் பர்டிகுலராக சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் தான், அந்த அந்தி நேரத்தில் தான் தேவர்கள் தேவதைகள் வரம்னு கேட்குறவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. சரிங்களா? அந்த நேரத்தில் நம்ம நல்ல வார்த்தைகளாக பேசணும் அப்படின்னா நல்லதே நடக்கும். ஒருவேளை நீங்கள் கெட்ட வார்த்தைகளாக நெகட்டிவாக பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் கெட்டதாக தான் நடக்கும். நீங்கள் கேட்குற நல்ல விஷயங்களும் ரெட்டிப்பாகும், கெட்ட விஷயங்களும் ரெட்டிப்பாகும். ஏன்னா அந்த நேரத்தில் அந்த தேவர்கள் தேவதைகள் வாயிலிருந்து வரக்கூடிய ஒரே வார்த்தை அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ நீங்கள் நல்லது கேட்கும்போது நல்லதாகவும், கெட்டது கேட்கும்போது கெட்டதாகவும் நடக்கும். சரிங்களா? ஸோ இனிமேலாவது குறைஞ்சபட்சம் இந்த மாலை நேரத்திலாவது நம்ம நல்ல வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்தி நாமும் பயன்பெறுவோன்னு உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான குட்டி ஸ்டோரியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.